வான் கோழி மிளகு வறுவல் எப்படி செய்யலான்றதை இப்போ நம்ம பார்க்கலாம். வான் கோழி மிளகு வறுவலுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, வான் கோழி 1 கிலோ, சோம்பு 5 கிராம், கறிவேப்பிலை 2 கிராம், இஞ்சி பூண்டு விழுது 20 கிராம், பெரிய வெங்காயம் 200 கிராம், தக்காளி 100 கிராம், மஞ்சள் தூள் 1 சிட்டிகை, மிளகாய்த்தூள் 10 கிராம், மல்லித்தூள் 5 கிராம், பட்டை 2 கிராம், கிராம்பு 2 கிராம், சீரகத்தூள் 10 கிராம், மிளகுத்தூள் 25 கிராம், நல்லெண்ணெய் 150 மில்லி. இப்போ வான்கோழி மிளகு வறுவல் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். அடுப்பில் குக்கரை வைத்து 150 மில்லி நல்லெண்ணெய் சேர்த்து சூடானதும் சோம்பு 5 கிராம், கிராம்பு 2 கிராம், பட்டை 2 கிராம், கருவேப்பிலை சிறிது சேர்த்து வதக்கணும். பிறகு பொடியாக நறுக்கி வச்ச பெரிய வெங்காயத்தையும் 200 கிராம் சேர்த்து பொன்னிறமாக வதக்கணும். இது கூட அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்த்து நன்றாக வாசனை போகும் வரை வதக்கணும். அது நல்லா வதங்கியதும் 10 கிராம் மிளகாய்த்தூள், பொடியாக நறுக்கி வைத்த தக்காளி 100 கிராம் சேர்த்து வதக்கணும். இதோட உப்பு 10 கிராமும் மல்லித்தூள் 5 கிராமும் சேர்த்து நல்லா கிளறி விட்டு வதக்கணும். பிறகு வெட்டி சுத்தம் செய்த வான்கோழி கறியை சேர்த்து நன்றாக கிளறி விடணும். அரை லிட்டர் தண்ணீர் சேர்த்து நன்றாக கிளறி விட்டு மூடி வேக விட்டணும். மூன்று விசில் வந்ததும் குக்கரை திறந்து நன்றாக கிளறி விடணும். மிளகுத்தூள் 25 கிராம், சீரகத்தூள் 10 கிராம் சேர்த்து நன்றாக கிளறி விடணும். இது கூட மல்லி தூவி இறக்குனா இப்போ சுவையான வான்கோழி மிளகு வறுவல் ரெடி.